டியூப் தமிழ் வணக்கம். இளவரசி டயானா மரணமடைந்து வருகின்ற 31ஆம் திகதி ஆகஸ்ட் 31 30 வருடங்கள் ஆகின்றது. இதற்காக அவருடைய சகோதரர் சார்ல்ஸ் ஸ்பென்சர் எழுதியிருக்கின்ற புதிய அதிர்ச்சி தகவல்களை உள்ளடக்கிய புத்தகம் எதிர்வரும் 26ஆம் திகதி வெளிவர இருக்கின்றது. இந்த புத்தகத்தை அவர் எதற்காக எழுதியிருக்கின்றார்? டயானாவினுடைய மரணத்தில் உலகம் திரும்பி பார்க்கக்கூடியவாறு அதிர்ச்சிகரமான கருத்துக்களை கூறி பிரிட்டனினுடைய அரண்மனைக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தவர் இவர். எனவே இந்த புத்தகத்தில் பல புதிய தகவல்கள் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இளவரசி டயானா, அவருடன் அவருடைய காதலர் என்று கூறப்பட்ட டோடி அல்ஃபயாட், எகிப்து நாட்டினுடைய திரைப்பட தயாரிப்பாளர், பிரிட்டனினுடைய கோடீஸ்வரருடைய மகன், இருவரும் இந்த விபத்தில் மரணித்தார்கள். அவரோடு கூடவே வாகனத்தை ஓடி சென்ற சாரதி ஹென்றி பால் மரணமடைந்திருந்தார். கூடவே இவர்களுடன் சென்றிருந்த மெய்ப்பாதுகாவலர் மட்டும் படுகாயங்களுடன் உயிர் தப்பியிருந்தார். பாரிஸில் ஒரு சாலையில் ஊடகவியலாளர்கள் விரட்டி சென்ற பொழுது அவர்களிடமிருந்து தப்பிப்பதற்காக டயானாவினுடைய காரை கனவேகத்தில் ஓடிய சாரதி உள்ளக சுரங்க வழியில் சுவருடன் மோதவிட்டு விபத்தில் அனைவரும் மரணமடைந்து ஒருவர் தப்பியது துயரமான சம்பவம். இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது? இது தொடர்பாக பல கதைகள் வந்திருக்கின்றன. இந்த கதைகளில் பல முற்று முழுதான பொய்யான கதைகள் என்றும், பொய்யும் புனை சுருட்டும் மற்றவர்களுக்கு பரபரப்பை ஏற்படுத்துவதற்காக எழுதப்பட்ட கதைகளை எல்லாம் படித்து தனக்கு பலத்த தலைவலி ஏற்பட்டிருக்கின்றது என்றும், மேலும் பல ஊடகவியலாளர்கள் தொடர்ந்து டயானாவினுடைய மரணம் தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன என்று தன்னை நெருக்கடி கொடுத்து வருகின்றார்கள். இப்பொழுது அரண்மனையில் 9வது ஜார்னல் என்கின்ற பதவியை வகிக்கின்ற இவர் தன்னுடைய மனதை திறக்க இருக்கின்றார். அதுதான் புத்தகமாக வருகின்றது. ஊடகங்களுக்கான பேட்டியை வழங்கி அவர்கள் அதை திரித்து சொல்லுவதை விட உறுதிப்படுத்தப்பட்ட ஆவணமாக இந்த புத்தகம் தயாராகி இருக்கின்றது. சார்ல்ஸ் ஸ்பென்சர் டயானாவினுடைய இறுதி நிகழ்வில் 1996ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 6ஆம் திகதி ஆற்றிய உரைதான் அந்த தேவாலயத்தில் மிகப்பெரிய உரையாக அமைந்தது. அதுபோல ஓர் உரையைத்தான் இப்பொழுது புத்தகமாகவும் அவர் வடிவமைத்திருக்கின்றார். அன்று அவர் ஆற்றிய உரை என்ன? அவர் திட்ட தெளிவாக கூறினார், தன்னுடைய சகோதரி இதயமே இல்லாத, தணிக்கை இல்லாத, பத்திரிகைகளினுடைய பணம் உழைக்கும் வெறிக்காக வேட்டையாடப்பட்ட ஒருவர் என்றும், அதனால் உயிர் கொடுத்தவர் என்றும், இந்த பத்திரிகைகள் அவரை அன்று மட்டும் அல்ல உலக அளவில் கேமராக்களினால் அதிகமாக விரட்டப்பட்ட ஒரு பெண்மணியாகவும் தன் சகோதரி இருந்தார் என்றும், அவர் இறந்த நிலையில் கூட கேமராக்கள் அவரை விட என்றும் அன்று குறிப்பிட்டார். இவர் எழுதும் புத்தகம் ஸ்வான் சாங் டயானா என்னுடைய சகோதரி என்ற புத்தகமாகும். அன்று இவர் உரையில் கூறுகின்ற பொழுது டயானா எப்படிப்பட்டவர் என்பதை இந்த உலகம் புரிந்து கொள்ள வேண்டும். இளவரசி டயானா அரண்மனையிடம் இருந்து ஒளி பெற்று வாழ்ந்த ஒருத்தி அல்ல. எப்படி சூரியனிடமிருந்து ஒளியை பெற்று சந்திரனும் இதர நட்சத்திரங்களும் சொந்த ஒளி இல்லாமல் உலகிற்கு இரவில் இருந்து ஒளி காட்டுகின்றனவோ, அதுபோல இரவல் ஒளியில் வாழுகின்ற ஒருவர் அல்ல. தன்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற ஆளுமை மிக்க ஒளியில் வாழ்ந்த ஒருவர். அவர் அரண்மனையினுடைய புகழில் வாழ விரும்பாத, சுதந்திரத்தை நேசித்த ஒரு பெண்மணி என்று குறிப்பிட்டார். அப்பொழுது அரண்மனையில் இருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். இவரை பேச விட்டிருக்கலாமா என்று சிந்தித்திருக்க வாய்ப்பு உண்டு. அடுத்த எரிகுண்டை வீசினார். டயானாவினுடைய 2 மகன்மாரும் மிகவும் சிறு பிள்ளைகள். அவர்களை தாயினுடைய குடும்பம் என்ற வகையில் நாங்கள் கண்காணிப்போம் என்றும், அரண்மனையினுடைய சூத்திரங்கள் நிறைந்த பஞ்சாங்கத்தனமான வாழ்க்கைக்கு உள்ளே இவர்கள் வாழ வேண்டிய தேவை இல்லை. தன்னுடைய தாய் விரும்பிய சுதந்திரத்தை நேசித்து அதே சுதந்திர வாழ்க்கையை இவர்கள் வாழ வேண்டும் என்பதையே நாங்கள் விரும்புகின்றோம். அதற்காகவே நாங்கள் பாடுபடுவோம் என்றும் குறிப்பிட்டார். எனவே அரண்மனை வாழ்க்கை என்பது ஒரு பஞ்சாங்கத்தனமான வாழ்க்கை என்பதும், அந்த எழுதப்பட்ட விதிகளுக்கு மேல்
ஒரு மனிதன் சுயமாக சிந்தித்து வாழ முடியாத ஒரு வாழ்வாகவும் இருக்கின்றது. தங்க கூட்டில் அடைக்கப்பட்ட கிளி போல இந்த வாழ்க்கை இருக்கின்றது என்பதை அவர் சொல்லாமல் சொன்னார். ஆகவே இதிலிருந்து விடுபட்டு கிளி சுதந்திரமாக பறப்பதுதான் அதனுடைய அழகிய வாழ்க்கை என்றும் குறிப்பிட்டார். டயானா என்ற இளவரசர் சார்ல்ஸை அன்று மனம் முடித்த பொழுது 1981 அவருடைய திருமணம் உலகமே திரும்பி பார்க்கும் திருமணமாக அமைந்திருந்தது. அந்த திருமணத்தில் இளவரசருக்கு 31 வயதும் டயானாவிற்கு 19 வயதுமாக இருந்தது. டயானா சரி என்று கூறினாலும் 19வது வயதில் அவர் திருமண பந்தத்திற்குள் சென்றது அவர் போதிய தகுதியை பெற்றிருக்கவில்லை திருமண வாழ்க்கைக்கு என்பதை பிரிட்டன் அரண்மனை கண்டுபிடித்ததா என்பதை சார்ல்ஸ் ஸ்பென்சர் எழுதுவாரா தெரியவில்லை. ஆனால் அதை தொடர்ந்து இவர்களுக்கு அடுத்தடுத்து 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். தொடர்ந்து இருவருக்கும் இடையில் மனமுறிவு ஏற்பட்டு 1986 டயானா விவாகரத்து பெற்றுக்கொண்டார். இந்த விவாகரத்தின் பின்னதாக சார்ல்ஸ் கெமிலா பார்க்கருடன் பிரிட்டனினுடைய மகாராணி அவருடன் தொடர்பில் இருந்தார் என்பதும் அதேபோல டயானாவிற்கும் டோடி அல்ஃபயாட் அவருடன் இறந்தவருடன் தொடர்பு இருந்தது என்பதும் அத்தருணம் டயானா கருத்தரித்திருந்தார் என்பதும் அவர் முஸ்லீமான டோடி அல்ஃபயாட்டினுடைய குழந்தையை மடியில் சுமக்கின்றார் என்பதும் அது பிரிட்டன் அரண்மனைக்கு ஒவ்வாத ஒன்று என்பதும் இந்த மரணத்தின் மீது சந்தேகம் இருக்கின்றது என்றும் உலக ஊடகங்கள் எழுதியதை கடுமையாக மறுக்கின்ற வகையில் இந்த புத்தகம் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே அவருடைய சொந்த சகோதரருடைய இந்த வாக்கு மூலம் உலக அரங்கில் முக்கியமான ஒன்றாக அமையும் என்றால் அது மிகை கூற்று அல்ல. டயானாவினுடைய 2 பிள்ளைகளான வில்லியம் ஹெர்ரி ஆகிய இருவரும் அதன் பின்னர் என்ன ஆனார்கள்? இதில் ஹெர்ரியும் அவருடைய மனைவியும் அரண்மனையில் முரண்பட்டு அரண்மனை வாழ்வை துறந்து வெளியேறிய சம்பவம் எதில் இருந்து ஆரம்பித்தது? மேகன் மேர்க்கல் அமெரிக்க திரைப்பட நடிகை தன்னுடைய கணவனுடன் வெளியேறினார். இது முதலாவது முரண்பாடு. இளவரசராக இருந்த சார்ல்ஸ் கெமிலா பார்க்கரை மனம் முடித்து அவர் மகாராணியானார். இது அடுத்த சம்பவம். பிரிட்டனினுடைய மகாராஜாவாக இருந்த வின்சென்ட் கோமகன் மரணமடைந்தார். பிரித்தானிய மகாராணியார் மரணமடைந்தார். அவருடைய மகன் ஒருவர் இன்னொரு குற்றச்சாட்டில் சிக்கப்பட்டார். இப்படியாக அரண்மனையினுடைய நிலை மோசமடைய அரண்மனைக்காக வளர்க்கப்பட்ட காகம் ஒன்று மரணமடைந்தது அபசகுனம் என்று கூறப்பட்ட நிலையில் அரண்மனையில் ஏற்பட்டிருக்கின்ற பூகம்பங்கள் எல்லாமே இன்று நேற்று உருவானது அல்ல. டயானாவினுடைய மரணம் ஒரு பூகம்பமாகவே அமைந்தது. அந்த பூகம்பத்தினுடைய நில நடுக்கங்களே இப்பொழுது வெடிப்புகளாக கொட்டுப்பட்டு கொண்டிருக்கின்ற வேளையில் இவருடைய இந்த புத்தகம் இளவரசி டயானா என் சகோதரி என்று கூறுவதனால் அனைத்தையும் பூசி மொழி பிரிட்டனினுடைய அரண்மனைக்கு ஒரு புதிய தங்க பொலிவை தருமா என்றால் தருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இவருடைய சாட்சியத்தை கேட்பதற்கு இன்று உலக ஊடகங்கள் தயாராக இருக்கின்றனவா என்றால் அதுவும் சந்தேகமாகவே இருக்கின்றது. எனினும் இந்த புத்தகம் வந்தவுடன் அதுவரை இதில் உள்ள விவரங்களை பார்க்கலாம். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.